மேடம், மறைந்த கேப்டன் விஜயகாந்த் இல்லாம 20 ஆண்டு கால கட்சியோட தொடக்க விழாவை இன்னைக்கு கொண்டாடி இருக்கீங்க. இந்த அவர் இல்லாத தருணத்தை எப்படி பாக்குறீங்க? கட்சியோட அடுத்த கட்ட செயல்பாடு எப்படி இருக்க போகுது? அவர் இல்லாத ஒரு நிமிடமும் எங்களை பொறுத்த வரைக்கும் மரண வேதனை என்பதில் மாற்று கருத்தையே கிடையாது. இனி நான் வாழ்ந்த காலம் நிச்சயமாக கேப்டன் அப்படின்ற ஒரு நினைவுகள் என்னுடனேயே கலந்து போன ஒரு விஷயம். அது தொண்டர்களுக்கும் அதுதான் நிலைப்பாடு. எனவே இன்னைக்கு 20ஆம் ஆண்டு துவக்க நாளில் அவருடைய லட்சியம், கொள்கை, என்ன நோக்கத்துக்கு இந்த கட்சி ஆரம்பிச்சாரோ அதை அடைவது தான் எங்களுடைய ஒரே குறிக்கோளாக செயல்படுகிறோம். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் பொதுக்கூட்டங்களை வைத்து முப்பெரும் விழாவாக கொண்டாடி நலத்திட்ட உதவிகளை வழங்கி எப்பொழுதும் போல நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தலைவர் எந்த நோக்கத்துக்கு ஆரம்பிச்சாரோ அதை அடைவோம் என்று உறுதிமொழி ஏற்று இந்த நாளை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம், அந்த முதலீடு ஈர்ப்பு குறித்தெல்லாம் இன்றைய தினம் சென்னை திரும்பிய முதலமைச்சர் பேசியிருக்காரு. அவருடைய வெளிநாட்டு பயணத்தை எப்படி பார்க்க? அதான் இப்போ ப்ரெஸ் மீட்டில் கேட்டீங்க, மீண்டும் அதே கேள்வியை நீங்கள் தனியாக கேட்குறீங்க. பல முறை நான் இதற்கான பதில் சொல்லிட்டேன். அவர் செல்லும் பொழுது ஹாப்பி பார்ன் வயேஜ் சொன்னது நாங்கள் தான். இன்னைக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு மக்கள் கேள்வியை தான் இதை நாங்கள் கேட்குறோம். ஏற்கனவே பல நாடுகளுக்கு அவர் சென்று வந்திருக்கிறார். எத்தனை முதலீடுகளை கொண்டு வந்தார், எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தார் என்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் சிகிச்சைக்காக தான் போயிருக்காருன்னு சிலரும். இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு சிஎம் உடைய வெளிநாட்டு பயணம் தோல்வி அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இது வெற்றியா தோல்வியா, எத்தனை அவர் நிறுவனங்களை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார், இதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு என்ன பலன், இதன் மூலம் எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பை தரப்போகிறோம், இது போன்ற பல்வேறு கருத்துகளுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையாக முதல்வர் அவர்கள் தெளிவாக மக்களுக்கு சொல்லணும். அது மட்டும் இல்லை, சொல்றதோடு இல்லாம எல்லா நிறுவனங்களையும் அவர் கொண்டு வந்து அதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தால் அதை வரவேற்கின்ற முதல் கட்சி தேமுதிக என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் நடித்த அந்த கோட் படத்துல ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் மீண்டும் கேப்டன் விஜயகாந்த் திரையில பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வை ரசிகர்கள் எப்படி கொண்டாடுறாங்க, நீங்க எப்படி பாருங்க? இன்னைக்கு கேப்டன் ஏஐல கோட்ல வந்த திரைப்படத்துல முதல் காட்சியிலேயே வருகிறார் அப்படின்றது எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இது வரைக்கும் நான் படம் பார்க்கல. ஆனா விஜய் பிரபாகரும் சண்முக பாண்டியனும் தேனியில தொண்டர்களோடு சேர்ந்து படத்தை பார்த்தாங்க. கேப்டன் வருகின்ற அந்த முதல் காட்சி கூஸ் பம்ஸா இருக்கு. பட் கேப்டனுடைய ராஜதுரை என்கின்ற திரைப்படத்தை ஒன்றிய கதை தான் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய கருத்தும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏஐல கேப்டனை பார்க்கும் பொழுது அனைவருக்குமே மீண்டும் கேப்டனை பார்த்தது போன்ற ஒரு உணர்வு இருக்கிறது என்பதை சொல்றாங்க. படம் வெற்றி அடைந்திருக்கிறது. எனவே விஜய் அவர்களுக்கும் அந்த குழுவுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த அன்னபூர்ணா உரிமையாளருடைய விவகாரத்தில் இந்த ஜிஎஸ்டி குறித்து பேசுனதுல அவர் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியில விட்டது ஒரு சர்ச்சையா இருக்கு. இந்த நிகழ்வு எப்படி? யார் வீடியோ எடுத்தாங்க, யார் வெளியே விட்டாங்க, இதுக்கான கருத்தை சொல்ல வேண்டியது அவங்க தான். ஏன்னா யாருமே அங்க நம்ம யாரும் கிடையாது. எதுவுமே தெரியாம ஒரு கருத்து நம்ம சொல்ல முடியாது. பட் அங்க நடந்த அந்த மீட்டிங்கோ அவர் போய் ஒரு அப்பாலஜைஸ் கேட்கறது இது யூஸ்வலான ஒரு விஷயமா தான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியுது. ஏன்னா இன்னைக்கு ஜிஎஸ்டியால எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. அது யாரும் அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த வகையில் இன்னைக்கு கோயம்புத்தூர் அப்படின்றது சிறு குறு வியாபாரிகள், பல தொழில்கள் நடக்கின்ற ஒரு இடத்துல அவர் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் மக்களுடைய பிரச்சனையை சொல்றாரு. அவரும் ஜோவியலாக தான் அதை சொல்றாரு. அவங்களும் பினான்ஸ் மினிஸ்டரும் அந்த ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிட்டாங்க. பட் இது வேறு மாதிரி திசை திரும்பிய பிறகுதான் அவர் இதுக்கான விளக்கத்தை பினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட சொல்லணும், எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு அவர் தான் கேட்டு போய் பார்த்ததாக சொல்றாங்க. பட் அவர் போய் பார்த்தது சொன்னது வீடியோவா எடுத்து யார் வெளியிட்டாங்க என்பதை அவங்க தான் தெரிவிக்கணும். நம்ம அதை பத்தி கருத்து சொல்ல முடியாது. ஆனால் இது எல்லாமே இப்ப நம்மளே ஒரு விஷயம் சொல்லணும், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் ஒரு சாரி, ஒரு அப்பாலஜைஸ் கேட்கறது ஒரு முறை. அந்த வகையில தான் அதை நான் பாக்குறேன். பட் இது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஆச்சுன்றத இங்க கேள்வி. அதே போல மகாவிஷ்ணு பள்ளியில பேசின கருத்து சர்ச்சையா இருக்கு. குறிப்பா மாற்றுத்திறனாளிகள் பத்தி அவர் அவதூறா பேசியிருக்கிறத கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். அவருடைய பேச்சு இல்ல, மகாவிஷ்ணுன்றது யாருன்னே தெரியாது. இன்னைக்கு ஊடகங்கள் அவரை பெருசு பண்ணி இன்னைக்கு எல்லாருக்கும் மகாவிஷ்ணுன்னா யாருன்னு தெரிய வச்சுட்டீங்க. அதே மாதிரி அன்னபூர்ணா ஹோட்டல் இன்னைக்கு உலக அளவில் பிரபலியமாக்கிட்டீங்க மீடியா. அது மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் மகாவிஷ்ணுவை அந்த ஸ்கூல்ல, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல யார் பேசுவதற்கு அனுமதிச்சா? இதுதான் என்னோட முதல் கேள்வி. இப்போ அனுமதி இல்லாமல் யாராவது போய் ஒரு ஸ்டூடெண்ட்டை சந்திச்சு சொற்பொழி ஆற்ற முடியுமா? அது கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் கிடையாது. அப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல யார் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தது என்ற கேள்விதான்.
அந்த அனுமதி கொடுத்தவங்களுக்கு இந்த அரசு தண்டனை கொடுத்திருக்கிறதா என்ற கேள்வியும், வெறும் டிரான்ஸ்பர் இடம் மாற்றம் மட்டும் இல்லை. இன்னைக்கு இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்ச மாதிரி அரெஸ்ட் பண்ணுங்க யாரா இருந்தாலும். அப்பதான் இனி வருங்காலங்களில் அதிகாரிகளுக்கும் கல்வித்துறையை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். அனுமதி பெற்று யாரை உள்ள விடணும், என்ன சொற்பொழிவாற்றணும், மாணவர்கள்கிட்ட கல்வியை தவிர எந்த ஜாதியை பத்தியோ மத பத்தியோ சொல்லக்கூடாது என்ற நிலைப்பாடு உருவாக்கணும். இதுதான் அங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அவர் பொது வழியில பேசினா இது யாரும் பேச போறது கிடையாது. பட் முன்ஜென்மத்தை பத்தியோ மறுபிறவியை பத்தியோ கர்மா என்பதோ நம்ம அதுவும் தமிழ்நாட்டில் தொன்று தொட்டு இருக்கின்ற வார்த்தைகள், இன்னைக்கு ஒண்ணு புதுசாக வந்த வார்த்தைகள் கிடையாது. ஆனா இங்க ஒரே ஒரு விஷயம் என்ன தப்புன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அவர் போதிச்சதுதான் தவறு அப்படின்றது என் கருத்து. கூட்டணி ஆட்சியில பங்குங்கிற கருத்தை அரசியல் கட்சி தலைவர் முன் வைக்கிறாங்க. இதுல நீங்க தேமுதிகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இது கூட்டணி ஆட்சிங்கிறதுல உடன்பாடு இருக்கா? இல்ல, இன்னும் 1.5 வருஷம் இருக்குதுங்க. இது பத்தி இப்போ நம்ம பேசுறது ரொம்ப ரொம்ப ஏர்லி. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரட்டும், 2026 தான் நமக்கான பொது தேர்தல். எந்தெந்த கட்சிகள் யார் யாரோட கூட்டணி, என்ன நிலைப்பாடு, எப்படி இது செல்ல போகிறது என்பதை எல்லாம் பொறுத்து தான் நீங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் அளிக்க முடியும். தெரியுது 26 தேர்தலுக்காக கேட்கல, கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? இல்ல, கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத நீங்க கேக்குறீங்க. அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு கூட்டணி எப்படி அமைகிறது என்பதை பொறுத்து தான் அதற்கான ரிசல்ட் இருக்கும். அதுக்கு அடுத்துதான் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் தர முடியும். அதனால தான் சொல்றேன், இன்னும் லாங் டைம் இருக்கு. 2026 தேர்தலை பக்கத்துல வரும்போது எப்படியெல்லாம் கூட்டணிகள் அமைஞ்சிருக்கு, எப்படி வெற்றி வரும், எப்படி நிலைப்பாடு மாறும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்து தான் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நன்றி. தேங்க்யூ.